ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 11th சிறப்பு தமிழ் இயல் 3 அதில் பேச்சுக்கலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அரங்கவியல் கட்டியங்காரன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுக்கலை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒன்றை தான் இந்த பேச்சு. இந்த பேச்சுக்கலைக்கு மிகுந்த சக்தியும் இருக்கு. ஒருவருடைய எண்ண ஓட்டங்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த பேச்சுக்கலைக்கு இருக்குது. அதனால்தான் நம் முன்னோர்கள் நமக்கு ஆல்ரெடி பழமொழி மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும், இதுதான் அந்த பழமொழி. பேச்சு மூலமாக ஒருவருடைய எண்ண ஓட்டத்தையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த பயன்படுவது தான் இந்த பேச்சு. ஒரு தனி மனிதனுடைய தேவைக்கு மட்டும் இல்லாமல் சமூக தேவைக்குமே இந்த பேச்சுக்கலை அவசியமாக விளங்குகின்றது. கருத்து வெளிப்பாட்டிற்காக பேச்சு மொழி பயன்படுத்தப்படுகின்றது. இதே பேச்சு மொழி கலை வடிவமாக உருப்பெற்று சமூகத்தின் மிக இன்றியமையாத அடையாளமாகவும் இப்போ வளர்ந்திருக்குது. ஒரு ஆளுமை திறனாகவும் இந்த பேச்சு மொழி திகழ்கின்றது. அதை ஔவையார் எப்படி பாருகிறார் பாருங்க. ஆர்த்த சபை 101 1001 புலவர். அதாவது ஆர்த்த சபை 101 அப்படின்னா 100ல் ஒருவர் மட்டும்தான் கல்வி கற்றறிந்த அவையோர் மத்தியில் அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 1001 புலவர் அப்படின்னா 1000ல் ஒருவரால் மட்டும்தான் கவிஞராக திகழ முடியும். வார்த்தை 10,000 ஒருவர் அப்படின்னா 10,000 பேர்ல ஒருத்தரால மட்டும்தான் சிறந்த பேச்சாளராக திகழ முடியும் அப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. இவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த பேச்சுக்கலை. ஓகே, அடுத்து இந்த பேச்சுக்கலையின் ஆற்றல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேச்சு தனி மனிதனுக்கும் பயன்படுது, அது மட்டும் இல்லாம சமூகத்திற்கும் பேச்சுக்கலை பயன்படுது. அதாவது தனி மனிதனுக்கு மட்டும் பயன்படுவதை நம்ம பேச்சுன்னு சொல்றோம். தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் பயன்படுவதை பேச்சுக்கலை அப்படின்னு சொல்றோம். மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாத்தையும் பேணி காக்கிறது இந்த பேச்சுக்கலை தான். ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை வடிவமைக்க உதவுவதும் இந்த பேச்சுக்கலை தான். உலகில் மிகச்சிறந்த தலைவர்கள் அவர்களுடைய பேச்சாற்றல் மூலமாக தான் சமூகத்திலையும் அரசியலையுமே மிக பெரிய மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இந்த பேச்சுக்கலை தான் மன்னராட்சி, ஏகாதிபத்திய ஆட்சி, அந்நியர் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி இது எல்லாத்தையுமே வீழ்த்தி மக்களாட்சியை கொண்டு வந்திருக்கு இந்த பேச்சுக்கலை. மக்களாட்சி, தேசியம், பொது உடைமை, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், விழிப்புணர்வு இந்த பண்புகள் எல்லாமே வளர்வதற்கு துணையாக இருப்பது இந்த பேச்சுக்கலை தான். அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் உட்ரோ வில்சன். இவரிடம் அவருடைய நண்பர் கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் 1/4 மணி நேரம் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் தயார் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க 2 வாரம் தயார் செய்வாங்களாம் 1/4 மணி நேரம் பேசுவதற்கு. அப்போ 1 மணி நேரம் பேசுவதற்கு எவ்வளோ நாள் தயார் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஒரு வாரம் தயார் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு தயார் செய்ய எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மணி நேரம் பேசினா நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுது? குறுகிய நேரத்தில் சொல்ல வந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு மிகுந்த பயிற்சி தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பாருங்க, பேச்சும் பேச்சுக்கலையும். அதாவது முதலா எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு சைகைகளை பயன்படுத்தினார்கள் நம் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். அழுகை, சிரிப்பு, அச்சம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்குமே இயல்பா எழுந்த ஒலிக்குறிப்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஒலிக்குறிப்புகள் ஒருவருடைய எண்ணத்தையும் உணர்வையுமே தெரிவித்திருக்கின்றன. இனக்குழுக்களாக வாழ்ந்த மனித சமூகம் பல நூற்றாண்டுகளாக ஒளியை அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி வந்திருக்காங்க. அந்த ஒலிகளின் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த பேச்சு மொழி. அன்றாடம் நம்ம பேசக்கூடியது பேச்சு. அது மக்களை ஈர்க்கும் கலையாக மாறுச்சு அப்படின்னா அது பேச்சுக்கலை. பேச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சவாறே சொன்னா போதும். ஆனா மேடை பேச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு புரியும் வகையில நம்ம
சொல்லணும். அதுதான் மேடை பேச்சு. மனிதர்களுக்கு ஐம்புலன்களுக்குமே தனித்தனி பணிகள் இருக்கு. அந்த ஐம்புலன்களில் ஒன்று தான் நாக்கு. இந்த நாக்கு சுவைத்தலும் செய்கின்றது, பேசவும் செய்கின்றது. இந்த பேச்சு எப்போ மிகவும் பேச்சு கலையாக மாறுது அப்படின்னா, ஒருத்தவங்க பேசுற பேச்சுல அழகு இருக்கணும், ஒழுங்கமைவு. அதாவது அழகு அப்படின்னா அவங்க பேசுறத கேட்க கேட்க நமக்கு கேட்கணும் அப்படின்ற உணர்வை தூண்டணும். ரெண்டாவது ஒழுங்கமைவு. நம்ம என்ன கருத்தை சொல்ல வரோமோ அந்த கருத்தை வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும். அதுதான் ஒழுங்கமைவு. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய திறன்கள் அப்படின்னா இங்க எதை குறிக்க அப்படின்னா உணர்ச்சிகள். இப்போ ஆச்சரியக்குறி போடுற இடத்துல நம்ம அப்படியா அப்படின்னு வியந்து சொல்றது, இல்ல ஒரு கருத்தை நம்ம இம்பார்ட்டண்டா சொல்றோம்னா அப்போ குரலை ஏத்தி இறக்கி பேசுறது. இதுதான் திறன்கள். இது மூன்றும் சேரும்போது ஒரு பேச்சானது கலையாக மாறுகின்றது. பேச்சு கலையாக மாறுவதற்கு 3 வேண்டும். என்னது? அழகு, ஒருங்கமைவு, திறன்கள். ஓகே. கலை வடிவம் பெறுவதுதான் பேச்சு கலை. பேசுபவருடைய திறன், மொழியின் திறன், இந்த ரெண்டும் தான் பேச்சு கலையின் அடிப்படையான ஒன்று. பேசுபவருடைய ஒலிப்பு, பேச்சின் ஏற்ற இறக்கம், குரல் வளம், இது எல்லாருமே பேசுபவரின் திறன். அடுக்குமொழி, மரபு தொடர், கவிதை, பாட்டு, உரையாடல், இது எல்லாமே மொழியின் வளம். இந்த ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் பேச்சுக்கலை சிறந்ததாக அமையும். இது சிறப்பாக பேசுவதற்கும் பேச்சானது கலை வடிவம் பெறுவதற்குமே இந்த பேச்சுக்கலையின் அடிப்படைகளாக விளங்கக்கூடிய பேசுபவரின் திறன், மொழியின் திறன் இரண்டுமே பயன்படுகின்றது. அடுத்து பேச்சாளரின் பண்புகள் எப்படி இருக்கணும்னு பாருங்க. கருத்து தெளிவு, சுருக்கம், அவருடைய கருத்துல உறுதி இருக்கணும். நூல் வழி கற்றது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சுய சிந்தனை கருத்துக்களையும் முன்வைக்க தெரிஞ்சிருக்கணும். கேட்பவங்களுக்கு புரியக்கூடிய எளிய மொழி நடையில் இருக்க வேண்டும். நகைச்சுவை உணர்வு கலந்த பேச்சா இருக்க வேண்டும். அவை அறிந்து பேச வேண்டும், நேரம் அறிந்து பேசணும், உண்மையை மட்டும் பேசணும். சாதி, மத, மொழி, இன வேறுபாடு எதுவுமே இல்லாம பேச தெரிஞ்சிருக்கணும். அடுத்தவர்களுடைய கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மையும் இருக்கணும். பிறருடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாம அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்துல பேசி முடிக்கணும். இது எல்லாமே பேச்சாளருக்குடைய தலை சிறந்த பண்புகள். அடுத்து பாருங்க, மனிதனுக்கு உள்ள திறமைகளில் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு ஆற்றல் தான் இந்த பேச்சாற்றல். இதை சரியாக கையாள தெரிந்தவர்கள் அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள். இந்த கலையை கற்றவங்க இந்த உலகத்துல விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, கொஷின்ல கேட்க சான்சஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, குரலும் மொழியும். குரல் வளம் சிறப்பாக இருந்துச்சுன்னா பேச்சின் நடை நலமும் சிறக்கும். ரெண்டாவது, ஒரே குரல்ல சீராக பேசுறது பார்வையாளர்களுக்கு சலிப்படைய செய்யும். அதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கும் போது இடையில ஒரு காமெடி சொல்றது, அந்த மாதிரி நம்ம பேச்சை மாத்துறோம் அப்படின்னா அது பார்வையாளர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். பேசும் கருத்துக்கு ஏற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக பேச்சின் வெளிப்பாடு இருக்க வேண்டும். அதிக உணர்ச்சி வெளிப்பாடும் இருக்கக்கூடாது, உணர்ச்சியற்ற பேச்சு ரெண்டுமே இருக்கக்கூடாது. ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டியது. என்ன பேசுறோமோ அந்த கருத்துக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய உணர்ச்சி வெளிப்பாடு இருந்தா போதும். உச்சரிப்புல தெளிவு இருக்கணும். அதே மாதிரி பேச்சில் உரிய ஏற்ற இறக்கம், இது ரெண்டுமே அவசியமான ஒன்று. பேசும் மொழியை பிழை இல்லாமல் ஒலிக்க பழகிக்கணும். பிழையான ஒலிப்பு பேச்சையும் பேச்சாளரையும் நகைப்புக்குள்ளாக்கிவிடும். அதனால பிழை இல்லாமல் ஒலிக்க பழகி கொள்ள வேண்டும் சிறந்த பேச்சாளர்கள். உச்சரிப்பு பிழையின்மை, மொழி அழகு, சொற்குற்றம் இன்மை, சொல்லாட்சி திறமை, இது எல்லாத்தையுமே கருத்துல வச்சுக்கிட்டு தான் பேசக்கூடியவங்க பேசணும். பேச்சாளர்களுக்கான தகுதிகள். பேசும் இடம், பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை, பேச வேண்டிய கருத்து, இதுல கவனத்தோடு இருக்கணும் பேச்சாளர். பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சிந்தனையில சரி அப்படின்னு எது தோணுதோ அதை நன்றாக சிந்தித்து பேசணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, அவையை உயிரோட்டம் உள்ளதாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுமே பேச்சாளரின் கையில தான் இருக்குது.
அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பேசும்போது குரலில் ஏற்ற இறக்கம் வேண்டும், நகைச்சுவை உணர்வும் வேண்டும், அடுத்தவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்கு நம்மளுடைய கருத்தை வெளிப்படுத்தணும். இப்படி இருந்துச்சுன்னா அவை வந்து உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். பொருத்தமான கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்க வேண்டும். பொருத்தமான நிகழ்வுகளையும் கதைகளையும் பேச்சில் கூறுறது மிகவும் நல்லது. பேசும் கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு தொடக்கம் முதல் இறுதி வரை பேச்சின் அமைப்பை ஒரே சீராக கொண்டு போகணும். ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி சலிப்படைய கூடாது. சொன்ன கருத்தை திரும்ப எப்பவுமே சொல்லவே கூடாது. பேச்சை முடிக்கும் போது நாம் இதுவரை பேசிய பேச்சின் சுருக்கங்களை சொல்லி முடிப்பது சிறப்பு. பேசும்போது தேவையற்ற மெய்ப்பாடுகளையும் உடல் அசைவுகளையுமே தவிர்க்கணும். பேச்சில் போல செய்தல் என்பதை தவிர்த்து தனக்கென தனித்துவமான ஒரு நடையை ஏற்படுத்தி கொள்ளணும். குறித்த நேரத்தில் பேச்சை ஆரம்பிக்கணும். முடிக்கிறதுக்கும் பயிற்சியில், அதாவது குறித்த நேரத்தில் பேசியிருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் பேசி முடிச்சிருக்கணும். அதற்கு நிறைய பயிற்சி எடுத்திருக்கணும். பேசும்போது நம்முடைய பார்வையை அவையோர் முன்னாடி செலுத்தணும். பள்ளி கல்லூரிகளில் நடைபெறக்கூடிய பேச்சு போட்டி, ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இது எல்லாத்துலேயுமே கலந்து கொண்டு மேடையில் ஏற்படக்கூடிய அச்சம், கூச்சம் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும். அப்பனா தான் சிறந்த பேச்சாளர்களாக மாற முடியும். அடுத்து பேச்சின் மூலக்கூறுகள் பாருங்க. முறைப்படுத்தப்பட்ட ஒலிப்பும் சிறந்த திட்டமிடலும் ஒருவருடைய வெற்றிக்கு அணி செய்கின்றது. பேசும் பொருளை ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்து தொடக்கம், இடைப்பகுதி, முடிவு அப்படின்னு பிரித்து பேசணும். ஓகே, ஒரு பேச்சின் மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்னா தொடக்கம், இடைப்பகுதி, முடிவு. இதுதான் ஒரு பேச்சின் மூலக்கூறுகள். இதனை எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னும் கூறலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நோட் பண்ணிக்கோங்க. எடுத்தல் அப்படின்னா ஒரு பேச்சை எடுக்கிறது, அதாவது தொடக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கேட்குறவங்களுக்கு பேச்சினை குறித்த ஒரு நல்ல எண்ணம் வந்து தோன்றும். தொடக்கம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேச்சை குறித்தன ஒரு நல்ல எண்ணம் தோன்றாது. அதனால சுருக்கமான முன்னுரையோடு நம்மளுடைய பேச்சை வந்து தொடங்கணும். தடங்கலின்றி பேச்சை தொடங்குறது தான் நல்ல அடித்தளம். அவையோருக்கு வணக்கம் கூறி சிறிய அறிமுகத்தோடு தொடங்க வேண்டும். அறிஞர்களின் மேற்கூறுகள், அடுத்து கவிதை வரிகள், ஆர்வத்தை ஏற்படுத்தும் செய்திகளோடு நம்மளுடைய தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம். கேட்பவங்களுக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்து தொடுத்தல். தொடுத்தல் அப்படின்றது தொடக்க உரைக்கு அடுத்து ஒரு பொருளை விவரித்து பேசும் முறையை தான் நாம தொடுத்தல் அப்படின்னு சொல்றோம். சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லணும். சிலர் பேசும்போது அந்த தலைப்புல, எந்த தலைப்புல பேச வந்தோம் அப்படின்றத மறந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி நாம பேசக்கூடாது. அடுத்து பாருங்க, அமெரிக்கால நிறவெறிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியவர் தான் இந்த மார்ட்டின் லூதர் கிங். இவர் வந்து சிறந்த பேச்சாளர். கருப்பின மக்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேண்டும் அப்படின்ற அவருடைய போராட்டங்கள்ல அவர் நிகழ்த்தின உரைகள்லே சிறந்த உரை வந்து இப்போ வரைக்கும் மக்களிடம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. 1963 எனக்கு ஒரு கனவு உள்ளது அப்படின்ற உரை மிகச்சிறந்த உரையாக இப்போ வரைக்கும் போற்றப்படுகின்றது. யாரால் உரையாற்றப்பட்டது? மார்ட்டின் லூதர் கிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, பேச்சு நல்லா இல்லாட்டாலும் கேட்பவருடைய கவனம் சிதறும். பேச்சு கேட்பவர்களை கவர வேண்டும். பேச்சின் அடிப்படை தெளிவாக பேசுதலாகும். ஆகையால் சொல் தெளிவும் கருத்து தெளிவும் மிக முக்கியமானது. கருத்து சுருக்கமாக இருக்கும் போதுதான் அவர்களுடைய பேச்சு வந்து சுவைக்கும். பேசும் பேச்சு எளிமையான சொற்களை கொண்டதாகவும் பார்வையாளர்களின் ஆர்வம் குறையாமல் கருத்தை கொண்டு சேர்ப்பதாகவும் அமைதல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கருத்தாழம் உடையதாகவும் தெளிவு உடையதாகவும் கருத்து விளக்கம் உடையதாகவும் அமையுமாயின் அந்த பேச்சுக்களை வெற்றி பெறும். எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதே அணி எனப்படும். கேட்போர் சுவைக்கத்தக்க உவமைகள், எடுத்துக்காட்டு, சொல்லாட்சிகள், பல்வேறு நடைகள், சிறு சிறு கதைகள் முதலியன அமைய பேசுவதே சிறந்த பேச்சாகும். அணி அப்படின்றது சொற்களை அழகு சேர்ப்பதை தான் அணி அப்படின்னு சொல்றோம். உணர்ச்சி உள்ள பேச்சு தான் உயிர் உள்ள பேச்சு. பேசும்போது சும்மா பேசிட்டே இருந்தாங்கன்னா தெரியாது. அந்த பேச்சில் ஏற்ற இறக்கங்கள் எப்போ வருதோ அப்போதான்
பார்வையாளர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும், கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொண்டு வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து முடித்தல். பேச்சை முடிக்கும்போது அவர்களுடைய கருத்தை வந்து சுருக்கமாக வலியுறுத்தி அந்த கருத்து கேட்பவர்களுடைய மனதில் ஆழமாக பதியணும். அந்த அளவுக்கு சுருக்கி சொல்லணும். அதுவும் ஒரு முடித்தல் முறை. அதுவும் இல்லாமல் அவர்கள் பேச வந்த கருத்துக்கு ஈக்குவலான ஒரு கவிதையை சொல்லி முடிக்கலாம், அல்லது ஒரு பாடலை சொல்லி முடிக்கலாம், அல்லது அறிஞர்களின் கூற்றை சொல்லி முடிக்கலாம். சிறந்த பேச்சாளர்கள் எப்படி முடித்தாலும் அது வந்து அழகாக தான் இருக்கும். அடுத்து வடிவங்களும் வகைகளும் பாருங்க. பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், சிறப்புரை, வரவேற்புரை, தொகுப்புரை, தலைமையுரை, ஏற்புரை, நன்றியுரை, சொற்பொழிவு, நகைச்சுவை மேடை, தொலைக்காட்சி விவாத மேடை, வானொலி உரை, அரசியல் பேச்சு, தொலைக்காட்சி உரை என பல வகைகளையும் பல வடிவங்களையும் இந்த பேச்சுக்களை கொண்டுள்ளது. அடுத்து இலக்கியங்களில் பட்டிமன்றம். அதாவது இந்த பட்டிமன்றத்தை பட்டி மண்டபம் அப்படின்னு இலக்கியங்கள்ல அழைத்திருக்காங்க. இந்த பட்டிமண்டபம் அப்படின்ற சொல் தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. முதல்ல சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், கம்பராமாயணம் இந்த 4 நூல்கள்லையுமே இந்த பட்டிமண்டபம் அப்படின்ற சொல் வந்து இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு கூற்று கேட்டுட்டு இந்த கூற்று இடம்பெறக்கூடிய இலக்கியம் அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வேந்தன் பகைப்புற்று கொடுத்த பட்டிமண்டபம் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. வேந்தன் பகைப்புற்று கொடுத்த பட்டிமண்டபம். இதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிலப்பதிகாரத்துல ஃபைனலா என்ன நடக்கும்? கண்ணகி வந்து அரசனிடம் போன்று வழக்காடுவாங்க. அந்த வழக்கை தான் இவங்க பட்டிமண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேந்தன்னா அரசன், வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம், வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு சிலப்பதிகாரம் ஞாபகம் வரணும். அடுத்து மணிமேகலை. மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன். அதாவது என்னன்னா அரங்கு அறிந்து பேசுவதுன்னு சொல்லியிருக்காங்களே, அததான் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன். சொல்லக்கூடிய உரைய அந்த மண்டபத்தின் பாங்கு இயல்பை அறிந்து நாம சொல்லணும். அப்போ பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் அப்படின்றது மணிமேகலை. அடுத்து திருவாசகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு திருவாசகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. கம்பராமாயணத்துல பண்ண அரும் கலை தெரி பட்டி மண்டபம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலப்பதிகாரம் அப்படின்னா வேந்தன், வேந்தன் பகைப்புற்று கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னா சிலப்பதிகாரம். மணிமேகலையில பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் அப்படின்னா மணிமேகலை. திருவாசகத்துல பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கம்பராமாயணத்துல பண்ண அரும் கலை தெரி பட்டி மண்டபம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதனால கலையை ஆராயும் இடம்தான் பட்டிமன்றம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இதன் மூலம். இப்போ நடைபெறக்கூடிய பட்டிமன்றத்திலும் வழக்காடு மன்றத்திலும் உள்ள வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேச்சு நடை. பொதுவாக பேச்சு நடை 5 வகைகளாக இருக்கு. கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடக்குமொழி நடை, கொச்சை நடை. இது நமக்கு கேட்டாங்க. பேச்சு மேடை பேச்சு வகைகள் எத்தனை அப்படின்னு நமக்கு குரூப் 2 கொஷின்ல கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினுமே நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன், பார்த்துக்கோங்க. இது சிறப்பு தமிழ்லேருந்து குரூப் 4 குரூப் 2 ரெண்டுலையுமே நிறைய கொஷின்ஸ் வருது. நம்ம அதை நான் வந்து நடத்த நான் அந்த கொஷின்ஸும் நான் உங்களுக்கு பேரலாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த இது கேட்டிருந்தாங்க, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதாக அமைகின்றது அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்க. எத்தனை அப்படின்னா 5 வகை நடைகள். என்னென்ன அப்படின்னா கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, கொச்சை நடை. ஓகே, பேச்சுக்களையும் ஆளுமைகளும் பாருங்க. ஒரு பேச்சு எந்த மேடையில் நிகழ்த்தப்படுகின்றதோ அந்த இடத்திற்கு மட்டுமே பொருத்தமாக இருந்தால் அது நல்ல பேச்சாக மட்டும்தான் இருக்கும். காலத்தை வென்று நிற்கும் சொற்பொழிவாக உயர முடியாது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம ஒரு பேச்சு எங்க நடத்துதோ அப்போ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல பேசி முடிச்சுட்டு போயிடக்கூடாது. நம்ம பேச்சானது காலத்தை கடந்தும் நிற்க வேண்டும். அதுதான் சிறந்த சொற்பொழிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மக்களும் எந்த காலத்துல படிச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றாப்புல இருக்கணும். அதுதான் வந்து சிறந்த சொற்பொழிவுக்கு எடுத்துக்காட்டு.
சொற்பொழிவுக்கான தலையாய கடமையும் அதுதான். இங்க பாருங்க, பட்டிமன்றத்திற்கும் மழக்காடு மன்றத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு பாருங்க. நடுவரும் இரு தரப்பிலும் 3 பேர் என்னும் எண்ணிக்கையில் கருத்துக்களை முன்வைப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பட்டிமன்றம் ரீதியிலலாம் பார்த்துருப்போம். ஒரு நடுவர் இருப்பாங்க, ஒரு கருத்தை ஆமோதிப்பவங்களும் இருப்பாங்க, அதை எதிர்ப்பவங்களும் இருப்பாங்க. அப்போ இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர், நடுவர் இருப்பாங்க. ஓகே, இந்த எண்ணிக்கை நேரத்திற்கும் சூழலுக்கும் தக்கவாறு மாறலாம். அடுத்தது பாருங்க, வழக்காடு மன்றம். நடுவரை நீதி அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு தொடுப்பவர் மறுப்பவர் என 3 கொண்டு வழக்காடுபவர்கள். அதாவது இங்கே மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா, ஒவ்வொரு தரப்பிலும் 3 பேர் அப்படின்னா பட்டிமன்றத்தில் மொத்தம் 7 பேர் பங்காற்றுவாங்க. ஆனால் வழக்காடு மன்றத்தில் மொத்தமே 3 பேர் தான். ஒரு நடுவர் இருப்பாங்க, அந்த தலைப்பை ஆதரிப்பவர் இருப்பாங்க, அதை எதிர்ப்பவர், மொத்தம் 3 பேர். ஓகே, பேசுபவரை நடுவர் மட்டுமே குறுக்கிட்டு கருத்தை சொல்ல முடியும். ஆமாம், ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஊடால நடுவர் மட்டும்தான் பேச முடியும். நடுவரும் வழக்கை மறுப்பவரும் வழக்கு தொடுப்பவரை குறுக்கீடு செய்யலாம். இங்கே 3 பேர் தானே, இதில் பேசிட்டு இருக்கவங்கள நடுவரும் குறுக்கீடு செஞ்சு பேசலாம், அதை மறுப்பவங்களும் குறுக்கீடு செஞ்சு பேசலாம். ஒரு தலைப்பில் 3 கருத்துக்களை முன்வைப்பர். ஒருவரை 3 நிலைகளில் வழக்கை முன்வைப்பர். அதாவது இதில் ஒரு தலைப்பு தான், ஆனால் அந்த தலைப்புக்கு ஃபேவராக 3 பேர் பேசுவாங்க. ஆனால் வழக்காடு மன்றத்தில் தலைப்பு ஒன்று தான், ஆனால் ஆட்கள் ஒருத்தவங்க தான். அந்த ஒருத்தவங்களே 3 நிலைகளில் அவர்களுடைய வழக்கை வைப்பாங்க. ஒரு இரு அணியின் கருத்துக்களையும் கேட்டதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது ஒரு அணிக்கு தான் நடுவர் தீர்ப்பு வழங்குவார் பட்டிமன்றத்தில். ஆனால் இங்கே நடுவர் தான் நீதி அரசராக இருக்கிறாங்க, அதனால முன்னுரையோ அடித்தளமோ கூற மாட்டாங்க. அதாவது இதில் முன்னுரை அடித்தளம் எதுவுமே குறிப்பிட மாட்டாங்க, ஏன்னா நடுவர் நீதி அரசர். அடுத்து பாருங்க, நடுவர் இருதரப்பு கருத்துக்களையும் விடுத்து தன் கருத்தை தீர்ப்பாக கூறலாம். ஆமாம், பட்டிமன்றத்தில் இப்படி ஒரு இது இருக்குது. 2 பேருடைய கருத்தையும் நீக்கிட்டு அவர்களுடைய சுய சிந்தனைக்கேற்ற கருத்தை வெளிப்படுத்தலாம். பட் வழக்காடு மன்றத்தில் அப்படி கிடையாது. வாதிடுகின்ற இருவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கணும். இப்போ நமக்கு சொற்பொழிவு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவு. விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ அப்படின்ற இடத்துல செப்டம்பர் 11, 1893 உலக சமய மாநாடு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருந்தார். அந்த சொற்பொழிவுங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, அமெரிக்க சகோதர சகோதரிகளே. அவங்க இந்த வேர்டை சொன்ன உடனே எழுந்து நின்று கை தட்டினாங்களாம். அதுக்கடுத்து பாருங்க, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்பு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்காங்க. என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகின்றது, அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமையான துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து சமயங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கானவர்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமைந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழ்த்திசை நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும்போது வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய 2 பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய சமயத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கைகளை நாங்கள் நம்புவதோடு எல்லா சமயங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். என் அருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்திலேயே நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்கள் இன்றளவும் நாள்தோறும் தொடர்ந்து பாடி வருவதுமான பாடலின் ஒரு சில வரிகளை இங்கு உங்கள் முன் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த பாடல் பாருங்க. எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமமாம். பான்மையினை போன்றுலகோர் பின்பற்றும் தன்மையாலே. அதாவது என்ன அப்படின்னா, ஆறுகள் எங்க பிரிஞ்சு வந்தாலுமே கடைசி ஒன்று சேர்றது கடல் தான். அதே போல மக்கள் எங்கெங்க பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர்கள் முழுவதும் இந்தியர்கள் தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, துக்கமிகு நெறி பலவாய்
நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கவை தாம் எம் பெருமை ஈற்றில் உனை அடைகின்ற ஆரே என்றோ. அதாவது எவ்வளவு நேரா வந்தாலும் சரி, வளைஞ்சு வளைஞ்சு ஆற்றுகள் வந்தாலும் எங்க சங்கமிக்கிறாங்களோ ஆறு சம்மதிக்கின்றது. அதுபோல நாமும் வெவ்வேறு இடங்களில் பிறந்தாலுமே நாம் பிறப்பால் அனைவரும் இந்தியர்கள் தான். அதை தான் சொல்லி வந்திருக்காங்க. இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிக மிக சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவை கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஒரு உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். யார் எந்த வழியில் என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் என்னை அடைய முயற்சிக்கிறார்கள். அவையெல்லாம் இறுதியில் என்னையே அடைகின்றன. பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய சமயப்பற்று, இவற்றால் உண்டான சமய வெறி இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாக இறுக பற்றியுள்ளன. அவை இந்த பூமியை நிரப்பியுள்ளன. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலைய செய்துவிட்டனர். இந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்திருந்தால் மனித சமுதாயம் இன்று இருப்பதை விட பல மடங்கு உயர்நிலையை எதிர்க்கும். அவற்றிற்கு அழிவு காலம் வந்துவிட்டது. இன்று காலையில் இந்த பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கிய மணி சமய வெறிகளுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவு மணியாகும் என்று நான் திட்டமாக நம்புகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆப்ரஹாம் லிங்கனுடைய உரை பாருங்க. கெட்டிஸ் பார்க் அப்படின்ற இடத்துல 1863 நவம்பர் 19 ஒரு நினைவு சின்னம் திறப்பு விழாவில் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து கலந்து கொண்டார். அதில் அவருடைய உரையை பாருங்க. 87 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர் இந்த கண்டத்தில் சுதந்திரத்தை மனத்தில் கொண்டும் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்ற எண்ணத்தை அர்ப்பணித்தும் ஒரு புதிய நாட்டை உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேசம் நீண்ட காலம் நிலை பெற்றிருக்குமோ என்ற பரிசோதனை செய்யும் ஒரு பெரும் உள்நாட்டு போரில் நாம் தற்போது ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த போரின் களத்திற்கு நாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். இந்த தேசம் ஆள்வதற்கான தங்களுடைய இன்னுயிரை தந்தவர்கள் இறுதியில் ஓய்வு கொள்வதற்காக இந்த களத்தினை ஒரு பகுதி மண்ணை அர்ப்பணிப்பதற்காக வந்திருக்கின்றோம். நாம் இதை செய்வது பொருத்தமானதும் முறையானதுமாகும். ஆனால் ஒரு விரிவான பொருளில் பார்த்தால் நாம் இந்த மண்ணை வெறுமனே அர்ப்பணிக்க முடியாது, புனிதப்படுத்திவிட முடியாது. போரில் வீரமரணம் அடைந்த உயிரோடு இருக்கின்ற வீரர்கள் நாம் நமது அற்ப அதிகாரத்தை வலுப்படுத்துவதற்கோ குறைப்பதற்கோ முன்னதாகவே தம் போராட்டத்தின் மூலம் இந்த மண்ணை புனிதப்படுத்தி விட்டார்கள். நாம் இங்கே என்ன சொல்கிறோம் என்பதை உலகம் கவனத்தில் கொள்ளவோ நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கவோ செய்யாது. ஆனால் அது அவர்களின் வீரச் செயலை ஒரு நாளும் மறக்காது. அவ்வீரர்களின் முற்றுப்பெறாத பணிகளை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தான் அர்ப்பணிப்புடன் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இங்கே நாம் கௌரவப்படுத்திய வீரர்கள் எந்த நோக்கங்களுக்காக தம் அர்ப்பணிப்பை முழு அளவில் வழங்கினார்களோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றும் மாபெரும் பொறுப்பு நம் முன்னால் உள்ளது. அவர்களின் உயிர் தியாகம் வீணாகி விடாமல் அவர்தம் நோக்கங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்போதுதான் கடவுளின் பெயரால் அமைக்கப்படுகின்ற சுதந்திரமான மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்படுகின்ற மக்களின் அரசை இந்த பூமியானது அடித்தொழிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார். இவருடைய பேச்சில் வந்து ஒரு அதிகாரம் இருக்காரு. இவர் வந்து மெல்லிய நடையிலே பேசுறது. ஒரு பூங்காற்று வந்து தழுவி கொண்டு போகும்போது எவ்வளோ இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரி பேசக்கூடியவர் தான். எளிமையான கருத்து பொழிவுகளை எழில் சேர்க்கக்கூடியவர் தான் இந்த திருவி கல்யாண சுந்தரனார். இவர் வந்து தமிழ் மாணாக்கர் மாநாட்டில் 7/8/1923 ஒரு தலைமை உரையாற்றியிருக்காரு. அவர் பேச்சை முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. சகோதரிகளே சகோதரர்களே, இன்னும் அரிய காலத்தை கொள்ளையிடுவதற்கு என் மனம் எழவில்லை. இதுகாரும் பொறுமையுடன் என் பொன் மொழிகளை செவிமடுத்த உங்களுக்கு எனது நன்றி அறிதலான வழக்கம் உரியதாகுக. வருங்கால உலகம் உங்களை எதிர்நோக்கி நிற்கின்றது. அதற்கு முதலாவது உடலை ஓம்பி கல்வி பயின்று விஞ்ஞான கலைகளில் ஊக்கம் செலுத்துங்கள். நாட்டு காவியங்களுடன் உறவு கொண்டு அவற்றில் இயற்கை அமிழ்தை உண்ணுங்கள். உங்களை நன்முறையில் பயன்படுத்த தமிழ் தாய்
உங்கள் முகத்தை நோக்கிய வண்ணமாய் இருக்கிறாள். அவளை பற்றியுள்ள பீடிகைகள் எல்லாவற்றையும் தொலைக்க எழுங்கள், எழுங்கள், இளம் பரிதிகளை, சாதி வேற்றுமை, பெண் அடிமை, தீண்டாமை முதலிய கட்டுக்கள் எரிந்து போட தமிழ் கதிர் பரப்பி எழுங்கள், எழுங்கள் என எழுச்சியுடன் நிறைவு செய்துள்ளார். இவர் பேச்சின் தொடக்கமாக இருந்தாலும் முடிவாக இருந்தாலுமே அவர்களுடைய கருத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் கூடிய நோக்கத்துல இந்த திருவிக்கா வெற்றி அடைந்தால் இந்த திருவிக்காவை நம்ம தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த பொறுத்துகளை கேட்க சான்சஸ் இருக்கு. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து பெரியாரின் இயல்பான பேச்சு. இவர் நார்மலா உரையாடுற மாதிரி இயல்பா தான் பேசுவாரு. பகுத்தறிவுடன் வாழ வழிகாட்டிய தலைவர் தான் இந்த பெரியார். ஏதென்ஸ் நகர்ல சாக்ரட்டிஸ் எப்படி வீதி வீதியா சென்ற இளைஞர்களை அவர்களுடைய கருத்துக்கள் மூலம் சிந்திக்க வைத்தாங்களோ அதே மாதிரி மிகப்பெரிய சிந்தனை எழுச்சியில தமிழ்நாட்டு வீதிகள்ல ஏற்படுத்தியவர் இந்த தந்தை பெரியார். இவருடைய பேச்சுல இலக்கிய நயம் இருக்காது. இயல்பான பேச்சு தமிழ்ல தான் இவர் உரையாற்றுவாரு. இருந்தாலும் அந்த இயல்பான பேச்சு தமிழ் மக்களை சிந்திக்க வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இவர் ஏற்படுத்திய தாக்கம், இவர் உருவாக்கிய இயக்கம், அறிஞர்களை, தலைவர்களை, சிறந்த பேச்சாளர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்குது. இதுல முதன்மையானவர் தான் அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தால் அறிஞர் என பட்டம் அளித்து சிறப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா. ஓகேவா? இவர் தந்தை பெரியாரின் பேச்சாளர் தான். இவர் சிறந்த பேச்சாளராக பேரறிஞர் அண்ணா உலகிற்கு வெளிவந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அறிஞர் அண்ணாவுக்கு ஏல் பல்கலைக்கழகம் தான் அறிஞர் அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணாவின் அடுக்குமொழி பாருங்க. அண்ணா பேசும்போது உலக வரலாறும் உவமைகளையும் அவருடைய உரையில தவழும்படி மிகுந்த சிறந்த உரையை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல 2 வேறுபட்ட கூட்டத்துல பேசினாலும் ஒரு கூட்டத்துல பேசிய பேச்சையே இன்னொரு கூட்டத்துல பேச மாட்டாரு. அந்த ஒரு கூட்டத்துல பேசின உவமையை இன்னொரு கூட்டத்துல பேச மாட்டாரு. மடை திறந்த வெள்ளம் போல உரையாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் அறிஞர் அண்ணா. சென்னை கன்னிமாரா நூலகத்துல இவர் கைப்படாத நூல்கள் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த வாசிக்கும் திறனை பெற்றவர் தான் அறிஞர் அண்ணா. அடுத்து காந்தியடிகள் மறைவுக்கு அறிஞர் அண்ணா உரையாற்றியதை பார்க்கலாம். அகாய தாமரையை பறித்து கொடுக்கும் அற்புதம் அவர் காட்டினார் இல்லை, ஆனால் ஊமைகளாக இருந்து வந்த மக்களை பேச வைத்தார், உரிமை முழக்கமிட செய்தால், ஆயுதம் தாங்கியவர் எதிரில் சாக பயப்படாதவரின் ஓர் அணிவகுப்பை நிறுத்தி காட்டினார், சிட்டுக்குருவிகளுக்கு வல்லூற்றை எதிர்த்திடும் ஆற்றல் ஏற்பட செய்தால், இந்தியா என்ற ஒரு நாடுண்டு, அங்கு ஏலம் கிராமம் பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, போக்கறியாதார் நிரம்ப உண்டு என அளவில் 16ஆம் நூற்றாண்டில் உலகம் அறிந்திருந்தது. பிறகு படிப்படியாக இந்தியா பிரிட்டிஷ் பிடியிலே சிக்கிவிட்டது. அப்போது இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு, அது ஆங்கிலேயருக்கு நல்ல வேட்டைக்காடு என்று உலகம் இழித்தும் பழித்தும் பேசிக் கொண்டது. விடிவெள்ளி தோன்றுவது போல திலகர் காலத்தில் விடுதலைக்கு முயற்சி செய்யப்பட்டது என்ற போதிலும் காந்தியடிகள் காங்கிரசுக்குள் புகுந்த பிறகே இந்தியா என்ற ஒரு நாடுண்டு, அங்கு விழிப்பும் எழுச்சியும் மிக உண்டு என்று அறிந்து கொள்ள முடிந்தது. காந்தியடிகளின் புகழொளி மூலமே உலகம் இந்தியாவை கண்டு வந்தது. தன்னலமற்ற விளைவு பற்றிய கவலையற்ற போராட்ட மனோபாவத்தை நாட்டிலே காந்தியடிகளால் தான் உண்டாக்க முடிந்தது. அவருடைய பேச்சோ உருவமோ உடலமைப்போ நடவடிக்கையோ இராணுவ மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இல்லை. ஆனால் அவரால் இராணுவங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வீர உணர்ச்சியை லட்சக்கணக்கானவர்களிடத்தில் உண்டாக்க முடிந்தது. இவ்வாறு தம்முடைய மேடை பேச்சின் மூலம் மக்களை பெரிதும் ஈர்த்தவர் பேரறிஞர் அண்ணா. தமிழனுக்கு நாடாக அரங்குகளும் திரைப்பட கொட்டகைகளும் பொழுதுபோக்காக இருந்த காலகட்டத்தில் புத்தொளி வெளிச்சமாக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மலர தொடங்கியது. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டா போதும். அடுத்து பாருங்க, குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி. இருந்தாலும் அறிவை பற்றின மிக பரந்த நோக்கினை உடையவர். இவர் ஆழ்மன சிந்தனைகளோடு அவர்களுடைய பேச்சாற்றல் பதிய செய்கின்றது. மக்களாக பிறந்தோர் இயற்கை வழங்கிய அறிவு வாயில்களை பயன்படுத்தி மக்களுக்குரிய தகுதியினை பெறுதல் வேண்டும். வாழ்க்கையின் லட்சியம்தான் மனித அறிவு நலமுடையதாக்குதலும் பண்பு நலமுடையதாக்குதலும் தான் வாழ்க்கையின் லட்சியம். வாழ்க்கையின் லட்சியம் 2, மக்களை அறிவு நலமுடையதாக்குதலும் பண்பு நலமுடையதாக்குதலும். இந்த 2 குறிக்கோள்களும் இன்று அடையத்தக்க வழியில்
மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இல்லை. அறிவுடையவன் மனிதன். அறிவு ஒரு கருவி. அறிவுடையவன் எல்லாம் உடையவன். அவன் ஆவது அறிவான். செய்திகளை சேகரிப்பதுதான் அறிவா. நூலறிவின் அளவுகோலா. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்பார் மாணிக்க வாசகர். அறிவார்ந்த ஆள்வினையோடு வாழ்தல் வேண்டும். அந்த 6 அறிவினை பிரிச்சிருக்காங்க பாருங்க. வாழ்வதன் வழி முதல் அறிவு பெறுகிறான். செய்யும் தொழிலின் மூலம் 2ஆம் நிலை அறிவு பெறுகிறான். தான் வாழும் காலத்தின் சூழ்நிலை தாக்கத்திற்கு காத்து கொள்வதன் மூலம் 3ஆம் அறிவு பெறுகிறான். நல்ல நூல்களை தேர்ந்து கற்பதன் வழி 4ஆம் அறிவை பெறுகிறான். பட்டறிவு நூல்களை படிப்பது தம் காலத்தை மிச்சப்படுத்தும். கலந்து கேட்டு பேசி பழகி அதன் வழி பெறும் அறிவு 5ஆம் நிலையாகும். இயற்கை இயக்கத்தின் மூலம் பெறும் அறிவு 6ஆவது அறிவாகும். உடல் மனநலத்தை கெடுக்க இயக்க ஆற்றலை குறைப்பது கரணம் எனும் உண்மையையும் ஓசோன் சார்ந்த சுறுசுறுப்பையும் உயிர் இயக்கத்தையும் மிகுதிப்படுத்தும் என்பதையும் அறியும் அறிதான் 6ஆம் அறிவு. நம் நாட்டில் பேசுகின்ற திறன் நிறைய வளர்ந்துள்ளது. இதை வைத்து கொண்டு அவனுக்கு நிறைய தெரிந்திருப்பதாக எண்ணுகிறோம். அறிவு ஒரு கருவியே. இதனை செயல்பாட்டுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். தான் கற்ற கருத்தை செயல்படுத்துவதில் தான் அறிவின் திறன் இருக்கின்றது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அறிவு ஒரு கருவி மட்டும்தான் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. குன்றக்குடி அரிகளார். அடுத்து பாருங்க, NS கிருஷ்ணன். திரைப்படத்துல நகைச்சுவை குறித்த ஒரு கலைவாணர் தான் இந்த NS கிருஷ்ணன். இவர் பேச்சு கலையில சிறந்து விளங்கியிருக்காரு. நகைச்சுவை கலந்து உயர்ந்த கருத்துக்களை கூறும் திறமுடையவர் தான் இந்த NS கிருஷ்ணர். இவரை கலைவாணர் அப்படின்னும் அழைக்கிறோம். தற்போதைய சில படங்களில் வரும் வில்லன்களை பார்த்தால் அவர் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. சில படங்களை உடையக்கூடிய வில்லன்களை பார்த்தா கூட அவருக்கு கோபம் வரல. ஆனால் காமெடியன்களை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது. தலையை மொட்டை அடிச்சுட்டு வந்து நின்று தாறுமாறாக தாளத்தை காலுக்குள் போட்டு மிதித்து ஆடுறாங்களாம். பயங்கரமான மீசை வச்சு சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் பயமுறுத்துறாங்க. வாழைப்பழத்தோலில் கால் வச்சு வலிக்கு விழுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாமல் விழுந்ததுக்கு முன்னாடி அழுகிறாங்க. அழுது முடிக்கிறதுக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க. வட்டமேஜை மாநாட்டுக்கு மகாத்மா காந்தி போயிருக்கும்போது இந்த வெறும் வேஷ்டியுடன் இப்படியேவா மன்னரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உங்ககிட்ட நல்ல ஆடைகள் கூட இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு காந்தியடிகள் வந்து நான் அணியக்கூடிய உடைகளையும் உங்கள் மன்னர் வந்து அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேள்வி கேட்டவங்களுக்கு வெட்கமாயிட்டு. இந்த மாதிரி காந்தியின் ஒரே பதில்ல மன்னரின் ஆதிக்கமும் காந்தியின் நகைச்சுவையும் நல்லறிவும் எவ்வளவு தெளிவாக தெரிகிறது பார்த்தீர்களா. இந்த நூற்றாண்டுக்கு குறிப்பாக இந்த விஷயங்களுக்கு இத்தகைய நகைச்சுவைகள் தான் தேவை அப்படின்னு NS கிருஷ்ணன் வந்து உரையாற்றியிருக்காரு. காமெடியனின் பொறுப்பு சாதாரணமானதல்ல. இந்த உலகின் தாய். உலகம் அவன் குழந்தை. குழந்தையின் மகிழ்வுக்காக தாய் போராடும் ஆட்டத்தில் எவ்வளவு அன்பும் அர்த்த புஷ்டியான அறிவும் இருக்க வேண்டுமோ அவ்வளவும் காமெடியனின் செயல்களில் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை லட்சியம் அப்படின்னு கலைவாணன் பேசியிருக்காரு. அடுத்து பாருங்க, கலைத்துறைகளின் சமூக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். ஆன்மீக பொலிவாக இருப்பினும், நகைச்சுவை பொலிவாக இருப்பினும், அரசியல் பொலிவாக இருப்பினும் சொல்ல வரும் கருத்தை மக்கள் மனதில் ஆழ பதிவு செய்தல் பேச்சுக்கலையின் இன்றியமையாத தன்மை. ஓகே, அடுத்து பாருங்க, பேச்சாற்றலுடைய வலிமை பாருங்க. பிரிட்டன் நாட்டு முதன்மை அமைச்சராக இருந்தவர் தான் டிஸ்ரேலி. இவர் வந்து முதலாக பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவருக்கு இதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை. முதல்ல அவையோருக்கு முன்னோட எந்திரிச்சு நிற்கும் போது அவருடைய உடல்ல நடுக்கம் ஏற்படுது. நான் பேச முடியாத அளவுக்கு குளறு ஆகுது. அதாவது குளறியது அப்படின்னா நாவும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க பேச வர பேச்சு வந்து வெளியே வராது. அதான் குளறியதுன்னு சொல்றாங்க. பேச முடியாம அவருடைய உடல் எல்லாம் வேர்த்து அமைதியா உட்காந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த அவையினர் எல்லாரும் அவரை ஏளனப்படுத்தினாங்க. அதற்கு அவர் வந்து ஒரு சூளுரை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நான் எனது பேச்சின் மூலம் வெற்றி பெறுவேன். என் பேச்சை கேட்பதற்காகவே நீங்க எல்லாருமே கண்டிப்பா காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு சூளுரைக்கிறார். கடைசி நாளடைவில் இவர் சிறந்த பேச்சாளராக மாறுகின்றார். இவர் 2 முறை பிரிட்டன் நாட்டில் முதன்மை அமைச்சராக பணியாற்றியிருக்கார். அடுத்து பாருங்க, பேச்சு போட்டிகளில் வெல்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு. மாணவர்கள் எல்லாரும் நூலகம் சென்று சிறிய வடிவிலான நூல்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வாசிக்கணும். தமிழக தலைவர்கள், தேசிய தலைவர்கள், துறைசார் அறிஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களை வாசிக்கணும். இந்த நூலை படிக்கும்போது நல்ல கருத்து, நல்ல கவிதைகளை நம்ம நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். குறிப்புகளுக்கு பொருத்தமான தலைப்புகளின் கீழ் கொண்டு வந்து பேசுகிற பொழுது பயன்படுத்தணும் அந்த குறிப்புகளை. இணையத்தில் வெளிவருகின்ற பல்வேறு இளைஞர்களின் தன்னம்பிக்கையூட்டும் பேச்சுகளை கேட்டு இனிய கருத்துக்களையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய ஊரில் நடைபெறக்கூடிய சொற்பொழிவு, பட்டிமன்றம், வழக்காடு மன்றங்கள் இதில் நம்ம கேட்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நம்மளுடைய மனதில் பதிய வச்சுக்கணும். பேச்சுக்களை கல்லான மனத்தையும் கரைய செய்யும். இலகிய மனத்திற்கு இரும்பினை போல வலிமை கொடுக்கக்கூடியது இந்த பேச்சுக்களை. ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுங்கிய குரலையும் ஓங்கி சங்கொலி என முழங்க செய்வதும் இந்த பேச்சுக்களை தான். வீரத்தீயை மூட்டிவிடும் பெருந்திரள் மக்களை தன்வயப்படுத்தும் அதிசய கருவி. இத்தகைய பேச்சுக்களை உலகை உள்ளத்துள் உள்வாங்குகின்றது. அறிவு தேடி 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 கலந்து தான் உள்வாங்கிய உலகிற்கு சுவை கூட்டுகின்றது. இவற்றோடு தற்சிந்தனை என்னும் நறுமணத்தை சேர்க்கின்றது. உலகையே தன்னுடைய ஒலிகளுக்குள் சுழல வைத்து கேட்போரையும் சிறந்த ஆளுமைகளாக மாற்றுகின்றது இந்த பேச்சுக்களை. இந்த பேச்சுக்களை நம்மிடம் வளர்ந்தால் நாளைய உலகம் நம்ம கையில்தான். இதோட நமக்கு இந்த யூனிட் முடியுது. புக் பை கொஸ்டின் பார்க்கலாம். நாடகத்தின் அடிப்படை அழகு ஆப்ஷன் டி உரையாடல். நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது ஆப்ஷன் சி கதைக்கரு. அரங்குகள் அமைய வேண்டிய முறை பற்றி கூறும் சிறப்பதிகாரத்தின் காதை ஆப்ஷன் சி அரங்கேற்ற காதை. பாலாமணி ஸ்பெஷல் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தொடர்வண்டி. பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக குழுவை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி சங்கரதாச சுவாமிகள். பொறுத்துக. சங்கரதாச சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை. ஆர்.எஸ். மனோகர் நாடக காவலர். பாலாமணி நாடக அரசி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கீழ்காண்பனவற்றில் சரியான கூற்றுக்களை கண்டறிக. வட்ட வடிவில் பார்வையாளர்களை அமைந்து பார்க்கும் அரங்கம் வட்ட வடிவ அரங்கம், இது சரி. படங்களுக்கு போடும் சட்டத்தை போன்று அமைந்திருப்பது படச்சட்ட அரங்கம், இதுவும் சரி. பார்வையாளர்களுக்கு வீடுகளுக்கு அருகில் அமைந்திருப்பது அண்மை அரங்கம், இது தவறு. திரையரங்குகள் போன்ற வடிவத்தில் அமைந்தவை திறந்தவெளி அரங்குகள், இதுவும் தவறு. ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக. பாலாமணி அம்மையாரின் நாடகங்கள் சமூக சீர்திருத்த நாடகங்களை உள்ளடக்கியதாக இருந்தது, இதுவும் சரி. பம்மல் சம்பந்தனார் எதிர்க்கரை நாடகம் என்னும் புதிய வகையை உருவாக்கினார், இதுவும் சரி. நேஷனல் தியேட்டர்ஸ் என்ற நாடக நிறுவனத்தை சங்கரதாச சுவாமிகள் நிறுவினார், இது தவறு. ஆண்டன் செகாவ் அமெரிக்க நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர், இதுவும் தவறு. ஸோ 1, 2 மட்டும் சரி. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1000 பேரில் ஒருவரை கவிஞர், 10,000 பேரில் ஒருவரை பேச்சாளர் என்று கூறியவர் ஔவையார். மக்களாட்சியை மலரச் செய்த ஆற்றல் உடைய கலையாக அறியப்படுவது பேச்சுக்கலை. முழுவதும் பெண்களை கொண்ட நாடக குழுவை உருவாக்கியவர் பாலாமணி அம்மையார். இவர் தான் வந்துட்டு பெட்டர் மார்க்ஸ் லைட்டை முதலில் அறிமுகப்படுத்தியவர், அதாவது நாடக குழுவில். அடுத்து பாருங்க. களரி கட்டுக்கு பிறகு தோன்றுகின்ற முதல் கதை மாந்தனை இவ்வாறு அழைப்போம், கட்டியங்காரன். இதோட இந்த யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.